முதலில் இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம் சரஸ்வதி பள்ளிக்கு சென்ற 11ஆம் வகுப்பு மாணவன் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. மாரடைப்பு காரணமாக மரணமடைந்ததாக மருத்துவர் விளக்கம். சென்னையில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த கராத்தே மாஸ்டருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை. சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா நோக்கி நகர வாய்ப்பு. ஓய்வெடுக்கவும் மாட்டேன், உங்களை ஓய்வெடுக்க அனுமதிக்கவும் மாட்டேன். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தாலும் முடிவெடுப்பது நாங்கள்தான். டிடிவி தினகரன் குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். திரையுலகில் 50வது ஆண்டை நிறைவு செய்த நண்பர் ரஜினிக்கு வாழ்த்து. கூலி திரைப்படம் வெற்றி பெறவும் வாழ்த்து. தேநீர் விருந்துக்கு தாவேக தலைவர் விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு. விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், மதிமுக, இடதுசாரிகள் அறிவிப்பு. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக விழாவில் ஆளுநர் கையால் பட்டம் வாங்க மறுத்த மாணவி. அருகிலிருந்த துணைவேந்தரிடம் பட்டத்தை வாங்கிச் சென்றார். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக செயல்படுவதால் ஆளுநர் கையால் பட்டம் வாங்கவில்லை. யாரும் சொல்லிக் கொடுத்து இதனை செய்யவில்லை என மாணவி ஜீன் ராஜன் விளக்கம். ஓசூர் அருகே ஜவளகிரியில் வனத்துறை அமைத்த இரும்பு வேலியை உடைக்க முயன்ற யானை. பட்டாசு வெடித்து வனப்பகுதிக்குள் விரட்டிய வனத்துறை. கர்நாடகாவின் பெல்லாரியில் நள்ளிரவில் ஏடிஎம்ஐ உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி. சிசிடிவி உதவியுடன் கையும் களவுமாக பிடித்த காவலர்கள். ஆன்லைன் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்திய புகாரில் சுரேஷ் ரெய்னாவிடம் அமலாக்கத்துறை விசாரணை. நடிகை மஞ்சு லட்சுமியும் விசாரணைக்கு ஆஜரானார். சவுதி அரேபியாவில் சூறைக்காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. மெக்கா நகர சாலைகளில் பெருக்கெடுத்த மழை நீர். விழுப்புரம் சரஸ்வதி பள்ளிக்கு சென்ற 11ஆம் வகுப்பு மாணவன் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. மாரடைப்பு காரணமாக மரணமடைந்ததாக மருத்துவர் விளக்கம். சென்னையில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த கராத்தே மாஸ்டருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை. சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா நோக்கி நகர வாய்ப்பு. ஓய்வெடுக்கவும் மாட்டேன், உங்களை ஓய்வெடுக்க அனுமதிக்கவும் மாட்டேன். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தாலும் முடிவெடுப்பது நாங்கள்தான். டிடிவி தினகரன் குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். திரையுலகில் 50வது ஆண்டை நிறைவு செய்த நண்பர் ரஜினிக்கு வாழ்த்து. கூலி திரைப்படம் வெற்றி பெறவும் வாழ்த்து. தேநீர் விருந்துக்கு தாவேக தலைவர் விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு. விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், மதிமுக, இடதுசாரிகள் அறிவிப்பு. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக விழாவில் ஆளுநர் கையால் பட்டம் வாங்க மறுத்த மாணவி. அருகிலிருந்த துணைவேந்தரிடம் பட்டத்தை வாங்கிச் சென்றார்.
தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக செயல்படுவதால் ஆளுநர் கையால் பட்டம் வாங்கவில்லை. யாரும் சொல்லிக் கொடுத்து இதனை செய்யவில்லை என மாணவி ஜீன் ராஜன் விளக்கம். ஓசூர் அருகே ஜவளகிரியில் வனத்துறை அமைத்த இரும்பு வேலியை உடைக்க முயன்ற யானை. பட்டாசு வெடித்து வனப்பகுதிக்குள் விரட்டிய வனத்துறை. கர்நாடகாவின் பெல்லாரியில் நள்ளிரவில் ஏடிஎம்மை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி. சிசிடிவி உதவியுடன் கையும் களவுமாக பிடித்த காவலர்கள். ஆன்லைன் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்திய புகாரில் சுரேஷ் ரெய்னாவிடம் அமலாக்கத்துறை விசாரணை. நடிகை மஞ்சு லட்சுமியும் விசாரணைக்கு ஆஜரானார். சவுதி அரேபியாவில் சூறைக்காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. மெக்கா நகர சாலைகளில் பெருக்கெடுத்த மழை நீர். விழுப்புரம் சரஸ்வதி பள்ளிக்கு சென்ற 11ஆம் வகுப்பு மாணவன் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. மாரடைப்பு காரணமாக மரணமடைந்ததாக மருத்துவர் விளக்கம். சென்னையில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த கராத்தே மாஸ்டருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை. சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா நோக்கி நகர வாய்ப்பு. ஓய்வெடுக்கவும் மாட்டேன், உங்களை ஓய்வெடுக்க அனுமதிக்கவும் மாட்டேன். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தாலும் முடிவெடுப்பது நாங்கள்தான். டிடிவி தினகரன் குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். திரையுலகில் 50வது ஆண்டை நிறைவு செய்த நண்பர் ரஜினிக்கு வாழ்த்து. கூலி திரைப்படம் வெற்றி பெறவும் வாழ்த்து. தேநீர் விருந்துக்கு தாவேக தலைவர் விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு. விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், மதிமுக, இடதுசாரிகள் அறிவிப்பு. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக விழாவில் ஆளுநர் கையால் பட்டம் வாங்க மறுத்த மாணவி. அருகிலிருந்த துணைவேந்தரிடம் பட்டத்தை வாங்கிச் சென்றார். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக செயல்படுவதால் ஆளுநர் கையால் பட்டம் வாங்கவில்லை. யாரும் சொல்லிக் கொடுத்து இதனை செய்யவில்லை என மாணவி ஜீன் ராஜன் விளக்கம். ஓசூர் அருகே ஜவளகிரியில் வனத்துறை அமைத்த இரும்பு வேலியை உடைக்க முயன்ற யானை. பட்டாசு வெடித்து வனப்பகுதிக்குள் விரட்டிய வனத்துறை. கர்நாடகாவின் பெல்லாரியில் நள்ளிரவில் ஏடிஎம்மை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி. சிசிடிவி உதவியுடன் கையும் களவுமாக பிடித்த காவலர்கள். ஆன்லைன் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்திய புகாரில் சுரேஷ் ரெய்னாவிடம் அமலாக்கத்துறை விசாரணை. நடிகை மஞ்சு லட்சுமியும் விசாரணைக்கு ஆஜரானார். சவுதி அரேபியாவில் சூறைக்காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. மெக்கா நகர சாலைகளில் பெருக்கெடுத்த மழை நீர்.